அனைவருக்கும் வணக்கம். நான் வேதமாணிக்கம். இது எஃப்ஒய் ட்ரேட் எஜுகேஷன். வரக்கூடிய மார்ச் 2வது வாரம் ஆப்ஷன் பையிங்ல நமக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு, மார்க்கெட்டுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வரக்கூடிய வாரத்துல ஆப்ஷன் பையிங்ல நமக்கான ஒரு ப்ராஃபிட் வீக்கா நம்ம எப்படி மாற்றலாம். ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு அதுதான். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மிடில் ஈஸ்டோடைய இன்னும் அந்த வார் டென்ஷன் ஒரு பெரிய ஒரு அடுத்த கட்ட நகர்வா எதை நோக்கி போக போகுதுங்கிற எதிர்பார்ப்பு இந்திய சந்தையில மட்டும் இல்ல, உலக சந்தைகளிலே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கும் ஒரு பாசிட்டிவான எந்த ஒரு நியூஸஸும் இல்லை. ஈரான் மீது அமெரிக்கா நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஆயில் பிளேசஸ்ல அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு ஈரானுடைய எதிர்வினை என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு காலையிலேயே கூட ஒரு நெகட்டிவான நியூஸஸ் வரலாம். இப்போ நம்ம இந்த மிடில் ஈஸ்டோடைய பிரச்சனை ஒரு தொடர்ச்சியா 2வது வாரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் இது 2 வாரங்கள் இன்னும் நீடிக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கு. ஸோ அதனால ஒரு பாசிட்டிவான நியூஸ் வர்ற வரைக்கும் குளோபல் லெவல்லையே மார்க்கெட்ஸ் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இல்லை. இப்போ நம்ம கடைசி வாரத்துல 4 நாட்கள்ல மட்டும் எஃப்ஐஐ டேட்டாஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல இங்க இருந்து அவங்க வித்துட்டு போயிருக்காங்க. டிஐஐஸ் என்னதான் பை பண்ணாலும் இது ஒரு டிசம்பர் மந்த்ல நடந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே உங்களுக்கு இந்த மந்த் ஒரு ஹெவியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் போகுது. ஸோ வீக்லயே 20,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அமௌண்டா தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்னும் எவ்வளோ அவங்க விட்டு போக போறாங்கிறதையும் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2025 இந்த 26 சீரீஸ்ல நம்ம பார்க்கும்போது 41,000 கோடி வரைக்கும் அவங்க செல் பண்ணியிருக்கிறது ஒரு ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கு. பட் அதை இந்த மந்த் பீட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வருது. நம்ம இப்போ ஒரு பக்கம் இந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. இது நமக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஸோ ரஷ்யன் ஆயில் நம்ம இந்தியா பை பண்றதுனால இது ஒருவேளை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவில் ஏற்படுத்துமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுவும் இல்லை. ஏன்னா அவங்க இப்போ ஏற்கனவே அவங்க டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு சில நியூஸஸும் வருது. அது அவங்க டிஸ்கவுண்ட் பிரைசஸ்ல கொடுக்குற மாதிரி இல்லை, மார்க்கெட் பிரைஸ்ல கொடுக்கறதா நியூஸஸ் வருது. பட் இது ஒரு பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ணுமாங்கிற ஒரு அழுத்தத்துக்குள்ள இல்லை. 2வது பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி ஒரு 2 வாரமா நல்லா ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்தது. கிட்டத்தட்ட அந்த ஆர்பிஐ உடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பேங்கிங் ஸ்டாக்ஸஸும் சரி, பினான்சியல் ஸ்டாக்ஸஸும் சரி ஒரு பெரிய லெவல்ல அடி விழுந்திருக்கு. வெள்ளிக்கிழமை நம்ம கண்கூடாவே பார்த்தோம். வரக்கூடிய நாட்கள்லயும் அந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னும் அதிகரிக்கலாம். அதாவது இது நம்ம எஃப்ஐஐஎஸ் விட்டு டொமஸ்டிக்ஸ் இன்ஸ்டிடியூஷனல்ஸோடைய செல்லிங் ப்ரெஷர் வர்ற வாரம் அதிகமாகிறதுக்கான ஒரு சில அந்த காரணங்கள் நமக்கு தென்படுது. ஸோ அது வெள்ளிக்கிழமை நமக்கு நடந்த இந்த ஆர்பிஐ ரியாக்டை வச்சு பேங்க் நிப்டி அண்ட் பின் நிப்டியினுடைய இறக்கம் நம்ம பார்த்துருப்போம். ஃபினான்சியல் ஸ்டாக்ஸஸ் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸஸ் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தது. ஸோ இது வரக்கூடிய நாட்கள்லையுமே டெக்னிக்கலா நம்ம பார்க்கும்போது பேங்க் நிப்டி இன்னும் வீக்கா தான் இருக்கு. இன்னும் இங்க இருந்து இப்ப இருக்கிற ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழே
உணர்ந்தாலும் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இன்னும் பேங்க் நிஃப்டி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் தெரியுது. இப்போ நம்ம வர்ற வீக்குக்கு நம்ம வந்து என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்த நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து அதிகமான ஸ்டாக்ஸஸ் வந்து இறங்கியிருந்தாலும் இந்த மார்க்கெட் இறக்கத்திலேயும் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸோடைய ஸ்டேட்மெண்ட்ல வசாகன் டக்கு வந்து கிட்டத்தட்ட 8% வரைக்கும் வந்து இந்த வீக் ஏறிட்டு, அது வெள்ளிக்கிழமை வந்து குறிப்பா 5% வரைக்கும் ஏறி இருந்தது. ஸோ இது வரக்கூடிய நாட்கள்லையுமே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல வரலாம். இதை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி கோல் இந்தியா, பிஇஎல், அப்புறம் இதுக்கு நேர் எதிராக நம்ம வந்து எடுக்கும்போது பெட்ரோநெட் எல்என்ஜி நல்ல கீழே விழுந்திருந்தது. அதே மாதிரி டிஎம்பிவி, அதாவது டாடா மோட்டார்ஸ் பிரைவேட் பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் வந்து, அதே மாதிரி டாக்டர் ரெட்டிஸ்ல இது ஃபார்மா செக்டர்ல வந்து. ஸோ நிப்டி 50ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான ஸ்டாக்ஸஸ்ல டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ் நம்ம சொல்லணும், கோல் இந்தியாவும் வந்து நம்ம சொல்லணும். ஸோ இந்த ரெண்டும் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இந்த வீக் வந்து ஒரு ஆப்ஷன் பையிங்க்கு வந்து எடுக்கலாம். அதாவது ஒரு ரிவர்சலோ இல்ல ஒரு பிரேக் அவுட்டோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்ஸஸ்ல வரலாம். ஏன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து இதுதான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பர்டிகுலரா இந்த விஷயங்கள் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இல்ல ஒரு ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளோ நடந்தால் அது நமக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ரெண்டாவது, இண்டெக்ஸ் சைடு நம்ம வந்து பார்க்கும்போது டெக்னிக்கலா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மந்த்லி ரேஞ்ச் ரிவர்சல் அப்படிங்கிறது 24,300ல நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருப்போம். அட்டாம்டு ரெக்கவரி ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடம் இந்த திங்கட்கிழமை நமக்கு வந்து இது ஒரு மேஜர் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து உடைச்சது அப்படின்னு சொன்னா அடுத்ததா 24,020. ஒருவேளை உங்களுக்கு ஒரு டெய்லி க்ளோசிங் வந்து 24,300க்கு கீழே வந்து ஒரு டெய்லி க்ளோசிங் நடக்கிற பட்சத்துல இது 23,750 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து கால் சைடும் புட் சைடும் பார்க்கணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சாகணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல நமக்கு வந்து 24,500, 24,600ல கால் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியா ரைட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு லெவல்ஸுமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ இதுக்கு மேல இருக்கிற புட்டையும், அதாவது இந்த மணி புட்டையும், அதே மாதிரி நமக்கு 24,300 வந்து நம்ம ஒரு இப்போதைக்கு மேஜர் சப்போர்ட்டா எடுத்துக்கலாம் இல்லையா. இதுக்கு கீழே இருக்கிற இந்த மணி காலையும் நம்ம வந்து இந்த வீக்ல வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கலாம். ஸோ எந்த பக்கம் வந்து ஒரு டைரக்ஷனல் மூவ்மெண்ட் கிடைக்குதோ அந்த பக்கம் நம்ம ஒரு ட்ரேடர்ஸை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.